ப்ரெக்னன்சி டைமில் அந்த பெண்கள் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத சத்தை கரெக்டாக எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த புரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் ப்ரெக்னன்சி டைமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் தாயின் மூலமாக அந்த குழந்தைக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் புரோட்டீன் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் தாய் மூலமாக குழந்தைய போய் சேரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் ஆம்பியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குழந்தை வந்து தாயோட கருவுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தாயோட கருவறைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்குடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தண்ணிக்குள்ள தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணிக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து கரெக்டாக ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் ரொம்ப தேவை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடியது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும்.